செவ்வாய்க்கிழமை காலையிலேயே வேலை எல்லாமே முடிச்சிட்டோம். ஈவினிங்காக கிட்ட இருக்கிற ஓதிமலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். அதனால அத்தை என்ன பண்ணாங்க, எங்கள் வீட்டு தோட்டத்திலே இருக்க கோழிக்கொண்ட பூ எல்லாமே பறித்து கொடுத்தாங்க. முந்தா நாள் வாங்கியிருந்த மல்லிகைப்பூ ஃப்ரிட்ஜில் அப்படியே இருந்தது. சரி வீணாக போயிருமேன்னு சொல்லி சாமிக்கே அதை மாலையாக கட்டி கொண்டு போய்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி அதையும் கட்டிட்டோம். அக்கா தான் வந்து அழகாக கோழிக்கொண்டையும் மல்லிகைப்பூவும் வச்சு கோர்வையாக கட்டிகிட்டு இருந்தாங்க. நம்ம கையால் மாலை கட்டி அப்படியே முருகருக்கு போடுறத பார்க்குறதுல ஒரு தனி பெருமை தான். நாங்கள் 4-4:30 மணி அப்படிங்கும்போது நான், பாப்பா, அக்கா, எங்கள் சின்ன மாமனார் பொண்ணு எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். அங்கே போனதையும் சன்செட் ஆகிற டைமு இந்த டைம் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி மலை ஏறக்க ஆரம்பிச்சிட்டோம். போனதையுமே விநாயகரை கும்பிட்டு ஏறக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு பாதி தூரம் போகிறக்கே. பாதி தூரத்தில் வந்து இங்கே வெள்ளை பிள்ளையார் கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கும் அந்த மலை மேலேயே. அங்கே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம். ஒவ்வொரு மண்டபமாக மாற்றி மாற்றி 3 பேர், அக்கா, நான், அப்புறம் ஹர்ஷிதாங்க அப்பா 3 பேர் மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வெள்ளை பிள்ளையார் கோயிலுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெட்டு குத்தாக இருக்கும். அதில் ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நாங்கள் டோட்டலாக மலை ஏறுற டைமிங் பார்த்தீங்கன்னா 1-1.25 மணி நேரமே ஆயிடுச்சு. மொத்தம் 1800 படி இல்லையா, அதனால மெல்லமா மாற்றி மாற்றி ஏறிட்டு இருந்தோம். ஒரே ஸ்வெட்டிங் ஆயிடுச்சு. எப்படிரா ஏறுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் கோயில் போய் ரீச் ஆகும்போதே வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 மணி 6:15 ஆயிடுச்சு. நாங்கள் 4:38 அப்படிங்கும்போது மலை ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 6:15 ஆயிடுச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு பாதி பாதி தூக்கிட்டு பாப்பாவையும் விளையாட்டு காட்டிட்டு, கிட்ட குரங்கு எல்லாமே நிறையா இருந்தது. அதனால அவளுக்கு வேடிக்கை காட்டிட்டு ஏறுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தெரியல, அந்த அளவுக்கு கஷ்டம் தெரியல. எப்போவுமே மலை ஏறுறது அப்படின்னா ஈவினிங் டைம் வந்து சூஸ் பண்ணிக்கிறது பெட்ரு. அப்படி இல்லைன்னா மார்னிங் டைம், ஏர்லி மார்னிங் டைம் வந்து சூஸ் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா கோயிலோட ஸ்டார்டிங்க்கு வந்துட்டோம். நாங்கள் கட்டட வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் இப்போ தான் பார்த்தோம். போன தடவை கடைசியாக தைப்பூச நோம்பிக்கு போனது. இப்போ தான் வந்து போகிறோம். ஒரு மாதமே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அங்கே மேலே போய் சாமி கோபுரத்தை பார்த்து சாமி கும்பிட்றதே ஒரு தனி சந்தோஷம்தான். போனதையும் ஸ்ட்ரைட்டாக முருகரை கும்பிட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு உள்ளேயும் போய் முருகரெல்லாம் கும்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இங்கேருந்து பார்த்தா பவானிசாகர் டேம்ல இருந்து எல்லாமே நல்லா அழகாக தெரியும். சாயந்தரம் ஆக ஆக வந்து அந்த நேச்சரோட அழகே வந்து தனிதான். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வரவும் எங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமாக வந்து பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை எந்த தடவையும் கிடைக்கல. இந்த தடவை எங்களுக்கு பிரசாதம் கிடைச்சிருந்தது. அதையும் சாப்பிட்டு அப்படியே சுற்றி மெல்ல பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வரையில 7-7:30 மணி ஆயிடுச்சு.